உண்மையான தலைவர்கள் பின்னால போகும், டிடி தினகரன் பின்னால போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக மீட்கவும் ஓபிஎஸ் வந்து உங்க தொண்டர் உரிமை மீட்கணும்னு சொல்லி நடத்திட்டு இருக்காரு. ஸோ உங்க பின்னால வருன்றப்ப இது எப்படி பார்க்க? அவரும் வந்து அதிமுக மீட்க தான் பாடுபடுறாரு. உங்க பின்னால வரும்போது அண்ணாமலை சொல்றாரு, எப்படி பார்க்கலாம்? அண்ணாமலை என்னையும் ஓபிஎஸ் பிரிச்சு பார்க்காம சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இதை தான் பேசியிருக்காரு. ஏற்கனவே அவர் தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்துருக்கேன். அந்த ஓபிஎஸ் பற்றி சொல்கிறப்ப இதை சொல்லியிருக்காரு. அதனால் அவர் டிடி தினகரன் சொன்னது என்ன, இந்த தனி மனிதன் அல்ல, நான் மற்றும் அந்த ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள், எல்லா இடங்களிலும் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்கள் 2 பேரில் அதை விட்டு பிரித்து சொன்னேன். நானும் சொன்னால் அதில் அவரும் சேர்வார், அவருக்கு சொன்னால் அதில் நானும் சேர்வேன். நீங்கள் நினைக்கிற எம்எல்ஏ ஒன்றுங்க இருப்பாங்க, எப்போ தேவையோ அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. சார், நீங்க கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய கட்சியுடைய கூட்டணி வைப்பது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிக்கிங்க. அந்த வார்த்தை தான் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களில் ஒளிபரப்பு செஞ்சு காமிக்கிறார். இன்னும் என்ன அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் பிஜேபி கூட்டணியில் போனதுலேருந்து பயந்து போயிருக்கேன். அதான் உண்மை. நான் எந்த நேரம் நீங்கள் ஊடகத்தில் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதை நான் பதில் சொல்கிறப்ப அந்த கண்டிஷனில் என்ன சொல்லணும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரும்பாத திட்டங்கள், மீத்தேன் திட்டங்கள், ஸ்டெர்லைட்டெல்லாம் எடுத்து போராடினாங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போராடினோம். அப்போ மத்திய அரசு அந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்ற முயற்சித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால் நான் அதை எடுத்து போராடுறப்ப அவங்க கேட்குறாங்க, நீங்கள் மத்திய அரசு பிஜேபியோட கூட்டணி போகிறாங்க கரெக்டா? அப்போ நான் சொல்லிக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியுமா? அப்போ நான் சொன்னேன், இதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்கே திருப்பதில் முளைப்பு காட்டினாங்கன்னா நாங்கள் எப்படி போக முடியும்? அது வாழ்நாள் முழுவதும் முடியாதுன்னு சொன்னேன். அதே நான் ஒரு 6-7 மாதங்கள் கழித்து ஒரு நல்லா தெரியும் கதிராமங்கலத்தை சேர்ந்த ப்ரொஃபஸர் ஜெயராமன், அவர் தான் அந்த மீத்தேன் திட்டத்தை எடுத்து போராட்டம், அவர் மாயாவரத்தில் கூட்டத்தில் நான் சொன்னேன், மத்திய அரசு பார்த்து நீங்கள் இந்த விவசாயிகள் விரும்பாத திட்டங்களை நீங்கள் திணிக்காதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களுக்கு கேட்போம். அதுவும் நீங்கள் தொலைக்காட்சியில் வந்திருக்கோம், அதை எடுத்து பழனிசாமிக்கு இன்னொன்று. அப்போ என்கிட்ட இன்னொன்று கேட்பீங்க, இன்னொன்று அவருக்கு வீடியோ போடுறாருல, எங்கள் சித்தியப்ப ஜெயிலில் இருந்தாங்க. இதெல்லாம் 2018 19 தேர்தலுக்கு முன்னாடி, 19 தேர்தல் நேரத்தில் இல்லை, முன்னாடி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போயிடுவீங்களா? ஏன்னா அவங்க சித்தி ஜெயிலில் இருக்காங்க, உங்கள் மேலே வழக்குகள் இருக்குது, அதுக்காக நீங்கள் அவங்களோட தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முயற்சி தற்கொலை பண்ணி சொல்கிறீங்களா? அதனால் இன்றைக்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இங்கே ஒன்றும் நடைமுறைப்படுத்த எந்த முயற்சி செய்யலை, எங்கேயும் போராட்டம் இல்லை. என்ன பண்ணுறது? அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழங்கியிருக்க மக்கள் சார்பாக தான் அங்கே பேசினார். அந்த திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிரும், அதே லைனில் தான் பேசுகிறேன். அவருக்கு வரணும்னு பேசுகிறேன். தமிழக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அதனால் அந்த திட்டத்தை அவங்க திணிக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை மோடி இன்னும் சொல்ல போனால் 2019 தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான திட்டங்களையும், தமிழ்நாட்டுக்கு அவர் நண்பர் அண்ணாமலை சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடிக்கு திட்டங்கள், எல்லா திட்டங்களுக்கும் நிதி கொடுத்தது அவங்க தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதனால் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணும், ஒரே ஒரு கொள்கையோடு தான் நாங்கள் எந்தவித கண்டிஷன் இல்லாமல், அன்கண்டிஷனலாக அம்மா மக்கள்
இந்த கேள்வி நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால பழனிசாமி சொல்கிற பொய் உண்மையாயிடாது. பழனிசாமி அந்த கூட்டணியில் இருந்தப்ப என்னெல்லாம் ஒரு பிரதமரை பற்றி தூக்கி வாசிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் பிரதமர் பக்கத்தில் உட்காந்துட்டு கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்து 350 தொகுதிக்கு மேலே பிஜேபி ஜெயிக்குன்னு சொன்ன பழனிசாமி மாறி மாறி பேசுறாரு. பச்சோந்தி மாதிரி பேசுகிற பழனிசாமி கேட்டீங்கன்னா என்னிட்ட கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி 2024 இப்போ அந்த அண்ணாமலை அவர்கள் காலையில் சொன்னது மாதிரி 2024 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போது அதிமுக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையிலே இருக்காது, துணை தொண்டர்கள் வருவார்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உங்களோட ஏற்கனவே அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாமல் தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதையும் அன்றைக்கு அண்ணாமலை இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு சொன்னார். அவர் கேட்டே அதை தான் மீன் பண்ணி சொல்கிறார். அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க. என்ன அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. சார் உங்க தேர்தல் அறிக்கையில செயல்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. ரிட்ரை எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க தானே. அவங்கெல்லாம் தானாக உண்மை தான் எல்லாம் நெல்லிக்காய் போட்ட மாதிரி சதுரி எல்லாம் சரியாகும். கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்கள் பின்னாடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? நானோ ஓபிஎஸும் கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? உண்மை தொண்டர்கள் தேர்தல் அறிக்கையில நீட்டினை பற்றி எந்தவித திட்டங்கள் இல்லை. நீட்டின ஆய்வு மையம் தொடர்பான எந்தவித அறிக்கையும் உங்க தேர்தல் வாக்குறுதி இல்லை. நீட்டினார் திட்டத்தை நீங்க வரவேற்கிறீங்களா? அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீட்டினோன்னு இல்லைங்க, எந்த திட்டமும் மக்கள் விரும்பாத திட்டங்கள் அம்மா மக்கள் அது ஒரே லைனில் நீங்கள் 2026 வந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு இதை சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களை முன்னிறுத்தி சொல்லிட்டு போயிருக்காரு. அது வந்து தமிழகத்தில் இப்போ ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இல்லைங்க, அவர் சொன்னது கிளியராக சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நீங்கள் அதை இன்டர்பிரட் பண்ணுறீங்க. இவர் சொல்கிறாருல நியூட்ரனை பற்றி நீங்கள் சொல்லலன்னு கேட்குறாரு. இவ்வளோ நல்லது சொல்லிட்டு நியூட்ரனை பற்றி ஒன்றுமே செயல்பாடே கிடையாதுங்க. நியூட்ரனை பற்றி ஒன்றும் எடுக்கல. அது ஒரு கால் மத்திய அரசு எடுத்தால் நானே போய் இங்கே உள்ள பிஜேபி தலைவர்கள் என்னோட வருவாங்க, இங்கே மக்கள் விரும்பலைங்க அப்படின்னு சொல்லுவோம். திரு அண்ணாமலை இருக்கார், அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பரிசு தெரிஞ்சவர், கரெக்டு தான். அதனால் நாங்கள் அதை சொல்லி மக்களுடைய மனநிலையை பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம். 2026 நான் சொல்கிறேன், அவர் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறார். நாங்கள் சொல்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆச்சு. அது என்னுடைய இந்த நேரத்தில் நல்ல ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கும். சார், நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும், எந்தெந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அப்படி பட்சத்தில் வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு தரலாம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வர மாட்டோம் நல்லா தெரியும். அவங்க எத்தனை சீட்டு வருவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் எதாவது அடிச்சு விட வேண்டியது தானே. அதனால் அதை பற்றி நம்ம பேசுவோம். நிறைவேற்ற சொல்றீங்களா? திட்டங்கள் எது நிறைவேற்ற மாதிரி திட்டம். இப்போ பிரதமர் மோடி சொன்னார்னா, ஏன்னா அவர் தான் வரப்போகிறாரு, அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. அதனால் அவர் சரியான எதை நிறைவேற்ற முடியுமோ சொல்லுவார். காங்கிரஸ் வந்து வரவே வராதுங்கிறது எல்லாருக்கும் இதுக்கு தெரியும். அதனால அவங்க எதை வேணாலும் சார், இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஊழல் குற்றச்சாட்டு உள்ளானவங்கள பாரதிய ஜனதா வாஷிங் மிஷினை போட்டு வெளுத்து ஊழல் இல்லாத மாற்றம் சொல்லியிருக்காரு. அப்படி வந்து நான் சொல்றேன், நான் என்ன ஊழல் பண்ணேன் நீங்க அதை கூட படிக்க மாட்டீங்களா? ஸ்டாலின் நான் வந்த காலத்துலேருந்து நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க. என் மேலே இருக்கிறது நான் ஒன்றும் அரசாங்கத்தில் எம்பி ஃபண்டில் தில்லுமுள்ளு பண்ணேன். என் மேலே நான் என்ன நான் வெளிநாட்டில் போய் பிஆர் வாங்குவதற்கு இவங்க சொல்கிறாங்களே டியூவல் சிட்டிசனில் சிங்கப்பூரில் பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்புங்கிறது அங்கே சிட்டிசன்ஷிப் கிடையாது. அங்கே போயிட்டு வர்றதுக்கான உரிமை, அங்கே ஓட்டிங் ரைட் இல்லாத ஒரு உரிமை இருக்குது பிஆர்னு. அது என்னன்னு கேட்டு பாருங்க. அங்கே எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். அதாவது ட்ராவல் பர்மிட்.
அது வாங்குறதுக்கு நான் அப்ளை பண்ணி அதை வாங்கினப்ப அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அம்மா ஒன்றும் செய்ய முடியலைங்க காரணம் அதோட அரசியல் கால்குலேஷனில் நான் ப்ராப்பராக நான் என்ன டிக்ளேர் பண்ணி நான் வாங்கின அந்த குடியுரிமை தவறுதலாக என் மேலே போட்ட கேஸு தான் என் மேலே உள்ள ஃபெரா கேஸ். அதுக்கும் இவங்க மாதிரி விஞ்ஞான பூர்வ ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி உலகத்திலேயே ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்னை பற்றி சொல்கிறார். என் மேலே என்ன ஊழல் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வெளிநாட்டில் இன்னும் சொல்லப்போனால் அந்நிய செலவாணி மீறல் வழக்கு தான் நீங்களா மோசடி, நாங்கள் யாருக்கு மோசடி? அந்நிய செலவாணி நிதி மீறல் வழக்கு அது வெறா வயலேஷன். அதை வந்து அந்த கேஸ் வந்து அந்நிய செலவாணி சட்டத்தை நான் மீறிட்டேன்னு புரியுதா? அதில் உங்கள் அரசாங்க பணத்தை எடுத்துடணும். இவங்க மாதிரி ஊழல் பண்ணோன்னா எதுவும் கிடையாது. அதெல்லாம் பாருங்கள், அவர்கிட்டே கேளுங்க. அவர் வந்து வாய் பிடிச்சது மாங்க பிடிச்சது பேசிட்டு போகிறாரு. முதல்வருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு பேசுகிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், முதல்வரை பதில் சொல்லுங்க. நான் என்ன இவங்க அப்பா வீட்டு படத்தை எடுத்துகிட்டு போனேன்னா இல்லை அரசாங்க படத்தை எடுத்துகிட்டு போனேன்னா என் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அது ஊழல் குற்றச்சாட்டு தான். நான் முதலாக அரசியலுக்கு வந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் தான். 99 இங்கே உங்கள் எம்பி கேண்டிடேட் நிற்கிறப்ப என் மேலே அந்த கேஸில் இருந்துச்சு. அதுலேருந்து நான் இடையில டிச்சார்ஜ் ஆகி மறுபடியும் அந்த கேஸ் தொடர்ந்து. நான் ஒன்று அலைக்கற்றை ஊழலில் 1.25 லட்சம் மந்திரியாக இருந்த கொள்ளையடிக்கல. எம்பியாக இருந்தப்போ என்னுடைய எம்பி நிதியிலேருந்து நான் எந்த தப்பும் பண்ணலை. அப்போ அம்மாவுடைய ஆட்சி இருந்தப்போ நான் பவர்ஃபுல் எம்பியாக இருந்த கூட ஒரு பைசா நான் ஏதாவது ஊழல் பண்ணேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் திட்டங்களை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து நான் ஒரு விதிமீறல்னு நான் தொழில் செய்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய தொழில் நிறுவனத்தின் மேலே என் மேலே வந்து வழக்கு. அந்த தனிநபர் வழக்குக்கு ஊழலுக்கு என்ன சொல்றதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுங்கள். சார், தேர்தல் களம்னாலே திமுக அதிமுகவுக்கு தான் இருக்குது. அமமுக சார்பாக போட்டியிட்ட டிடிவி தினகரன் வந்து ஒரு சுயேட்சை அவருக்கு வந்து பேசே இல்லை அப்படின்னு சொல்லி தங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதே சுயேட்சை தான் ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ என் கூட தான் மீறி இருந்துக்கிட்டு அண்ணா திமுக ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தப்ப அதை மீறி ஜெயித்தோம். அதனால்